இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. என்னை நடத்துபவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வை வாழச் செய்கிறது ஆண்டவர் தான். அந்த கிருபைகளை நமக்கு கொடுக்கிறது ஆண்டவர் தான். அவருடைய கிருபை தான் பாவம் இல்லாமல் நம்மை வாழச் செய்கிறது. அவர் நமக்கு அருளின அந்த ஞானம் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே அருளுகிறது. அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் அவரை சேவிக்க, அவரை தொழுது கொள்ள இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாரே. அந்த கிருபைகள் எல்லாரும் நினைத்து சில நிமிடங்கள் வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. லானானா ஷந்தரமா கதுரபானா வரியா கபனா ஹந்தலனா பரோஷியா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Father, we praise your name. Lift up your voice, come on. Bless his holy name. Le bakatu sabara.
பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவர் உம்மை பாடி ஆராதிக்கிற வேளையிலே தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆண்டவரை எல்லா துதி, எல்லா மகிமை, எல்லா கனத்தையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை என்கிற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் வீருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன்,
யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் வீரும் தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆண்டவர் நமக்கு ஆத்துமாவில் தந்திருக்கிற இந்த சமாதானம் என்பது எல்லாவற்றையும் விடவும் மேலானது. ஒரு மனுஷன் ஆத்துமாவிலே அவன் சமாதானத்தோடு இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாய் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின நிருபத்தில். அப்போ ஆத்துமா வாழ்ந்தாதான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும். இந்த வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வசனமோ அதே போல இந்த வசனத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதில் எந்த பாவமும் போய் அடைந்து விடாமல் நம்மை பரிசுத்தமாய் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான்,
கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஓ, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையு
மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். சேர்ந்து பாடும். கர்த்தர் மேல் பாரத்தை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு
அதை ராப்பகல் தியானிப்பதால், உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் யோசிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரே உங்களுடைய நம்பிக்கையாய், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கரங்களை உயர்த்தி சொல்லுமா எல்லா தேவ பிள்ளைகள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரையே நீங்கள் நம்பி இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையே கர்த்தராக மாற வேண்டும். ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, நான் அவரை தான் நம்புறேன் அப்படி நீங்க சொல்லணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆமென். உண்மையிலே கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க பார்க்க வேண்டாம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். அது மட்டும் இல்ல, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஒரு விசை கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் வையுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஆதரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்ற அவரால் கூடும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்குமே ஆனால், உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் இருக்குமே ஆனால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் நம்மை காத்த சுத்த கிருபை என்று சொல்லி பாடி அவருடைய கிருபையை போற்றி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா,
கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லேலூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே. வல்ல கிருபை, வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும். உம் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் லேகாபருசஹந்த கீதமாயந்தலாஸ். எபினேசர், ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர், அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாம் வல்லவரே, ஓ எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், ஆமென். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய்.
ஷடா. பரலோக ராஜா, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா 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 அப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. துதி முழக்கம் ஹலபருஷலந்தயா. எல்லா விதமான எரிகோ மதில்கள் உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தகர்ந்து விழுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய மதிலும் உங்களுடைய துதிக்கு முன்பாக தகர்ந்து விழுகும். ஷகதததரா ஹிலமண்டலயாந்தேனா. ஹல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, ஓ அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அப்பா அப்பா, ஆமென் ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்காக செயல்படுகிறார், உங்களுக்காக கிரியை செய்கிறார், உங்களுக்காக கிரியை செய்கிறார். யாந்தலா பருஷபா கதேரேபா ஹிதமண்டலா லபா கதிரபா ஹதுரபா கபரா ரிமக்கனா சுந்தரபா கதிரபா ஞாந்தலவரா லேமா கபருஷபரியா கனாதியே. எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நொறுங்கி விடுகிறது, உடைக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஓ சகதீனா பகதரே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சபரா ஹத்துரபா கதே லேப்ரேகே தபரு சபராந்தே இதம் பிரகடா யத்துடவாரபு சபரஹந்தரா இதமாண்டவரு ஸ்பாகதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியின் வல்லமை சபரஹந்தரனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதற்கான மனக்கண்கள் நமக்கு தேவை. மாம்ச கண்களினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறதை, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை, ஒரு கண்களும் காணாததை, இதயங்களிலே யோசிக்காததை, காதுகளினாலே கேளாததை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன்,
போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை மனுஷர்களிடத்தில் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி அவரிடத்திலே உண்டு. வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது செங்கடலாய் இருந்தாலும் யோர்தானாய் இருந்தாலும், பிரவாகித்து வருகிற யோர்தானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். அது கேட்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சில வினாடிகளிலேயே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு சில வினாடிகளிலேயே ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவரால் முடியும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொன்ன, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கங்களுடைய குகைக்குள்ளேயே வைத்து ஆண்டவரால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறதை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களுடைய சொந்த காதுகள் கேட்கும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லுகிற ரீதியிலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதித்தார். எங்களோடு நீர் இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 29வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள்.
கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து விட்டு அதன் பின்பு நாம் தொடர்ந்து மற்ற பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். இங்கே லாஸ் ஏஞ்சலஸில் காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிறதை, அதன் மூலமாக உண்டான சேதங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வைல்ட் ஃபயர் இதனுடைய தாக்கம், இதனுடைய அகோரம் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அநேக ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு அநேகர் வீடுகள் இல்லாமல் போய்விட்டார்கள். சில இறப்புகள் நடந்திருக்கிறது. ஆமென். இன்னும் அதற்கு முடிந்த பாடில்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறதை விட வேறு என்ன செய்துவிட முடியும்? ஆண்டவர் இரக்கம் பாராட்டினால் ஒழிய இந்த காரியத்தில் ஒரு முடிவு வருவதில்லை. இந்த காரியத்தில் ஒரு முடிவு வராது. ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒரு இரக்கத்தின் மழையை ஆண்டவர் பெய்ய பண்ண வேண்டும். நம்முடைய தேவன் மனம் இறங்குகிற தேவன். நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை தள்ளாத ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டமான இந்த சூழ்நிலையிலே, துக்ககரமான இந்த சூழ்நிலையிலே நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு ஆசா சொல்லி ஜெபம் பண்ணினது போல, ஆமென், இந்த நாளிலே நம்முடைய நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆபத்துகளுக்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென். எல்லா விதமான பாரங்களை ஆண்டவர் மாற்றுகிறதற்கு உண்மை உள்ளவர். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்காக அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஜனங்களுக்காக மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில நிமிடங்கள் நல்ல ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பலமுள்ள ஒரு ஜெபம் தான் நீதிமானுடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் இணைந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய, ஆமென், அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனால் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்கிறதில்லை. ஒரு மழை பெய்யணும்னா கூட ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும், அப்போதான் மழை பெய்யும். ஆமென். மழைக்கான திட்டத்தை நியமிக்கிறவர் ஆண்டவர் தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கடலுக்கு எல்லையை குறித்திருக்கிறவர் அவர் தான் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை மீறி
ஒன்றும் இங்கே நடைபெறுகிறதில்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் மனம் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா, இந்த ஒயில் ஃபயர் சம்பந்தமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நகரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்கிற இந்த சத்தங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருக்கிற சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதையும் வைத்து உமக்கு முன்பாக நாங்கள் வரவில்லை. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரை நம்பி உம்மிடத்திலே வருகிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் மனம் இறங்குகிற தெய்வம். அப்பா ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த நஷ்டங்கள், ஆண்டவரே வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, சிலர் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜெப வீரர்களோடு நாங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டருளும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் இந்த சிட்டியை விட்டு மாறட்டும், இந்த நகரத்தை விட்டு மாறி போகட்டும். ஆண்டவரே, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய இரக்கத்தினால் அது உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை இந்த சூழ்நிலை வைத்து அநேகர் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், நீர் உயிருள்ளவர், நீர் ஜீவிக்கிறவர் என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்குள்ளவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஆண்டவருடைய மனதிலே நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீக்கிரமாய் இந்த காட்டு தீயெல்லாம் அணைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஒரு துரித மாற்றத்தை நாங்கள் பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிறவர், நீர் கிருபை உள்ளவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஜனங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. உமக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட காரியங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நீர் தேசத்திற்கு சேமத்தை தருகிறவர். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காட்டுத்தீயெல்லாம் முடிந்து ஆண்டவரே ஒரு சமாதானமான சூழலை நீர் ஏற்படுத்தி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு பிரச்சனை தொடங்கி பல பிரச்சனைகளாக ரூபகம் எடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தேசத்திற்கு தேவன் ஆண்டவரை இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியின் மேல் ஆண்டவர் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை, கிருபை செய்தருளுவீராக, இரக்கம் செய்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை நீர் கேட்டதை நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அங்கீகரித்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசத்திலே ஒரு காரியம் நடக்கும்போது ஆண்டவருக்கு அறியாமல் அவைகள் நடைபெறுகிறதில்லை. அதை நம் மனதில் எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, தண்ணீரின் மூலமாய் வரலாம், தீ மூலமாய் வரலாம், காற்று மூலமாக வரலாம், சூறாவளி, இப்படிப்பட்ட எதன் மூலமாக வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் என்ன செய்கிறதில்லை, நடைபெறுகிறதில்லை. இந்த மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் போராடுகிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவருடைய ஜீவனை ஒரு துச்சமென்று எண்ணி தான் இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய நகரத்திற்கு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால்,
கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார் பாருங்க. எல்லா மனிதர்களையும் அழைக்கிறதற்கென்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஸோ உங்களை யாராகிலும் அழைக்கும்போது அந்த குறிப்பிட்ட பெயரை சொல்லித்தான் என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். பொதுவாக தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார்கள். வெளியே போய் நம்மை அவர்கள் எப்படி, வெளியே இருக்கிற ஜனங்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள், நம்மை கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிறார்கள். அது நமக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயராய் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இந்த பெயர் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயராய் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அந்த புறஜாதிகள் தான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொடுத்தார்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அது ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், தேவனை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதனால் தான் அந்த பெயர் கொடுத்தார்கள். இருந்தாலும் ஆமென், தேவன் நம்மை எப்படி அழைக்கிறார், ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை வேதம் முழுவதிலும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதிலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் அழைக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிலே குறிப்பிட்ட சில காரியங்களை மட்டும் நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வந்து உங்களை அழைத்தால் என்ன சொல்லி அழைப்பார் என்கிறதையெல்லாம் குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளிலே ஆர்வத்தோடு வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் நம் நடுவிலே வந்து உங்களை அழைத்தால் எப்படி உங்களை கூப்பிடுவார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மறுபடி வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? கிதியோனுக்கு. ஆமென். கிதியோனுக்கு தரிசனமாகி என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தினுடைய பின்னணியம் நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பவத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் என்கிற ஒரு மனிதனிடத்திலே பேசுகிறதை பற்றி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து அங்கே கிதியோனை பார்த்து கூப்பிட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார். கிதியோன் என்று அவனுக்கு பெயர் இருந்தாலும் ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறார்? பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை நடக்கும்போது இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருந்தது. என்ன குழப்பம்னு சொன்னா, இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே, தேவனுக்கு விரோதமாய் நடந்ததினால ஆண்டவர் இவர்களை மீதியானியருடைய கைக்கும் பெலிஸ்தியர்களுடைய கைக்கும் இவர்களை விட்டுவிட்டார். அடிக்கடி இந்த மீதியானியர்களும் பெலிஸ்தியர்களும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குவார்கள். விசேஷமாக இந்த மீதியானியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வயல்வெளியில் வந்து அதை எல்லாம் கெடுத்து போடுவார்கள். ஆமென். வயல்வெளி என்று சொல்லும்போது அது உண்கிற உணவாய் இருக்கிறது. அது நல்லா வளர்ந்து அது ஒரு சரியான நேரம் வரும்போது இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்து அதை எல்லாம் என்ன செய்து விடுவார்கள்? கெடுத்து விடுவார்கள், அதை அழித்து விடுவார்கள். இப்படித்தான் இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு புறம் பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டிருந்தார்கள். ஏன்?
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததினாலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும்போது, சில நேரங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட சத்துருக்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட எதிரிகளை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். அன்றைக்கு சாலமோன் இடத்தில் ஆண்டவர் அடிக்கடி வந்து எச்சரித்தார். எச்சரித்ததை சாலமோன் கேட்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு சத்துருவை எழுப்பினார். ஹல்லேலூயா! ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடியினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை எதிராளிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுபோல தான் இந்த இடத்திலையும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ததினாலே ஆண்டவர் மீதியானியர்களுடைய கைக்கும் பெலிஸ்தருடைய கைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அவர்கள் இஷ்டப்பட்ட நேரத்தில் வருவார்கள், இவர்களை கலங்கடித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலே 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே கிதியோன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்னா, கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையெல்லாம் போரடிக்கிறதற்காக திராட்சை ஆலை இருக்குல்ல, அது பக்கத்தில் கொண்டு போய் வச்சு போரடித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த வயல்வெளியில் வைத்து இந்த வேலைகளை செய்தால், ஒருவேளை மீதியானியர்கள் வந்தால் இதையெல்லாம் இவர்கள் வாரி கொண்டு போவார்கள் அல்லது இதை இவர்கள் அழித்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து போய் வயல்வெளியில் வைத்து செய்ய வேண்டிய வேலையை திராட்சை ஆலையில் வைத்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த கிதியோன். பயந்து போய் இப்படி பயத்தோடு செய்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனிடத்திலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்? வருகிறார். வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இவனை பார்த்து கூப்பிடுகிறார். அந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். மறுபடி வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா! பயந்து போய் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா! இவனை பொறுத்தவரை இவன் மிகவும் பயம் நிறைந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா! பயம் மிகவும் பொல்லாத ஒரு விஷயமாய் இருக்கிறது. பிசாசை விட ரொம்ப பயங்கரமானது இந்த பயம். ஹல்லேலூயா! ஒருவேளை இந்த பயத்தின் ஆவியினாலே நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டியது மிகவும் நிச்சயம். ஆமென். இந்த பயம் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வராது. இந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில வீணான வியாதிகளை கொண்டு வரும். இந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில வீணான கண்ணீரை கொண்டு வரும். இந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில வீண் சிந்தனைகளை அதிகமாய் கொண்டு வரும். இந்த பயத்தினுடைய ரூட், இதனுடைய வேர் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பிசாசினுடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், சத்ருவினால் வருகிற பயத்திற்கு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? பயத்தை விதைக்கிறவனாயிருக்கிறான். பயத்தை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வருகிறவனாயிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியில் பாதிக்கு மேலே இருக்கிற வியாதி பயத்தினால் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஹல்லேலூயா! ஆமென். இது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நிறைய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வருகிறது. வீண் பயங்கள், வீணான பயங்கள், அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள பயம், இந்த நாளில் அப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆவியிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நான் பயப்படுகிறதற்காக அழைக்கப்படலை. ஆமென். பயப்படுகிற ஆவியை நீங்கள் எனக்கு கொடுக்கலை. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். நான் பயத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் பயத்திற்குரியவன் அல்ல. ஆமென். உம்முடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் தைரியம் உள்ளவன் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த கிரியையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். விசுவாச அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த மனிதன் மிகவும் பயந்து போன ஒரு மனிதன். பயந்த அந்த மனுஷனிடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு என்ன செய்கிறார்?
இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பராக்கிரமசாலியே. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று பயந்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள். பயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். பயத்தோடு வேலை செய்வீர்கள். பயத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பராக்கிரமசாலியை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்புறமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் பயத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்கள் ஆமென் பராக்கிரமசாலிகள். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் அழைக்கிறார். பராக்கிரமசாலியே. அவனை பார்த்து கிதியோனே என்று அழைத்திருக்கலாம். ஆமென். அவனுடைய சொந்த பெயர் சொல்லி அவனை அழைத்திருக்கலாம். அவனுக்கு இந்த பூமியிலே கிதியோன் என்று பெயர் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் அவனுடைய பெயர் பராக்கிரமசாலி. இந்த பூமியிலே உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளே பெலன் இருக்கிறது. உங்களுக்குள்ளே பெலன் உண்டு. உங்களுக்குள்ளே தைரியம் உண்டு. உங்களுக்குள்ளே மன தெளிவு உண்டு. ஆமென். அதையெல்லாம் பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஆமென். பயம் என்கிற ஒரு போர்வையை கொடுத்து அவைகள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லா பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் பராக்கிரமசாலிகள். கர்த்தர் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதினாலே, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதினாலே நீங்கள் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மறுபடியும் இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. பலன் இல்லை என்று நீ சொல்லாதே, உனக்குள் பலன் உண்டு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் என்னால் இது முடியவே இல்லை என்று நாம் சொல்லுகிறது உண்டு. என்னால் இதை செய்ய முடியவில்லை, ஆமென், இது எனக்கு வராது என்று சொல்லி எல்லாம் நாம் சொல்லுகிறது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் என்ன பலன் இருக்கிறதோ அதே பலனோடு நீ புறப்பட்டு போ. ஆமென். உன்னை அனுப்புகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களை அனுப்புகிறவர் யார் என்பதை வைத்துதான் ஆமென் உங்களுடைய வல்லமை கணக்கிடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை அனுப்புகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்குள் இருப்பது அவருடைய வார்த்தை, உங்களுக்குள் இருப்பது அவருடைய பலன், உங்களுக்குள் இருப்பது அவருடைய ஆவி, உங்களுக்குள் இருப்பது அவருடைய அக்கினி. அது உண்மை என்பதினாலே நீங்கள் பராக்கிரமசாலி. வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை இப்படித்தான் பார்க்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள். நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆமென். ஒரு சிறிய பலவீனம் வந்தவுடனே ஆமென் அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், அதை குறித்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு இழப்பு வரும்பொழுது அதை குறித்து நாம் மிகவும் பயப்படுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆமென் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை அப்படித்தான் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த ஒரே காரியத்தை மட்டும் வைத்து நாம் சிந்திக்காமல் வேத புஸ்தகத்தில் இன்னும் ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் இன்னும் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து அடுத்து வாசிக்கலாம். உபாகம் 33வது அதிகாரம் 26வது வசனம் 27வது 2 வசனங்கள். உபாகமம் Deuteronomy chapter 33 verse 26 and 27 வாசிக்கலாம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. யெஷூரன்
ஆண்டவர் உங்களை எப்படி அழைக்கிறார் பாருங்க. யெஷூரன் என்று சொல்லி அழைக்கிறார். யெஷூரன், யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஆமென் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த யெஷூரன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யெஷூரன் என்றால் என்ன பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த செல்ல பேர் தான் யெஷூரன். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் செல்ல பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள் அல்லவா? அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு உயிரினத்தை நீங்கள் செல்ல பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள் அல்லவா? அதே போல நம்முடைய ஆண்டவர் ஆமென் நம்மை செல்ல பெயர் சொல்லி, அதாவது யெஷூரன் அப்படின்ற செல்ல பெயர் சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பாருங்க, நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ரொம்ப உருன்னு இருக்கிறது போலவும் ரொம்ப கோபத்திலே இருக்கிறது போலவும் தான் அவங்க மனதில் பிக்சரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் அப்படி கொடூரமானவர் அல்ல. ஆமென். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பிற்குரிய தேவன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவனுடைய ரூபமாய் இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்து ஆமென் பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளங்க பண்ணினார். ஆமென். இவர் இந்த பூமியிலே நடந்து திரிந்த பொழுது குஷ்டரோகிகளை பார்த்த பொழுது, வியாதியஸ்தர்களை பார்த்தபோது, பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களை பார்த்தபோது அவர் மனதுருகினார். அவர் மனம் இறங்கினார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு ஏன் ஒருத்தர் அழுதால் அவர்களுக்காக திரும்பவும் அழுகிற ஒரு தேவனை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் நம்மோடு இணைந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு தூரம் நம்மோடு நெருக்கமானவர் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் மோசே சொல்லுகிறார், கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? நீ அழுகும் போது உனக்காய் அழுகிறாரே, உனக்கு பிரச்சனை என்று வரும்போது உனக்காக வந்து நிற்கிறாரே. ஆமென். நீ கதறி ஜெபிக்கிற போதெல்லாம் உன் சார்பிலே வந்து உனக்காய் பேசுகிறாரே. ஆமென். யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வருகிறாரே. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறாரே. அதனால் தான் மோசே சொல்லுகிறார், கர்த்தரை இவ்வளவு சமீபமாய், இவ்வளவு பக்கத்திலே, இவ்வளவு நெருக்கமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய உயிரோடு கலந்தவர். உங்கள் உயிரோடு கலந்தவர் தான் ஆமென் உங்களுடைய தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய உயிரோடு கலந்தவர். நம்முடைய ஜீவனோடு அவர் கலந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். யாராகிலும் நம்மை அற்பமா எண்ணினால் அதை அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். அன்றைக்கு லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டார். ஆமென். லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறாள் என்பதை கர்த்தர் கண்டு அந்த இடத்திலிருந்து விலகி போகவில்லை. அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமென். உங்களை யாராகிலும் அற்பமா எண்ணினார்களே ஆனால், உங்களை யாராகிலும் தரம் தாழ்த்தி எண்ணினார்களே ஆனால், அதை நம்முடைய தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் சொன்னார், ஆமென், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை யாராகிலும் தொட்டால் அவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இவ்வளவு தூரம் நம்மோடு இணைந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய அவருக்கு சொந்தமானவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவத்தினாலே நீர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நாம் விலகி போகிறோம். அவருடைய அருமை புரியாமல், அவருடைய அன்பு புரியாமல், அவருடைய இரக்கம் புரியாமல், அவருடைய மனதுருக்கம் புரியாமல் நாம் தாம் விலகி போகிறோம். ஆமென். நாம் போனாலும் மறுபடி நம்மை தேடி வருகிறார். அவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமென். தூரமாய் ஓடிப்போன இளைய குமாரனுக்காக வாசலிலே காத்திருந்தவர் அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக காத்திருந்தார். நமக்காக காத்திருந்ததினாலே நம்மை கண்டு கொண்டார். அவர் நமக்காக காத்திருந்ததினால் தான் மறுபடியும் அவரிடத்திலே நாம் வந்தோம். ஆமென். நம்முடைய புத்தியினால் அல்ல அவரிடத்திலே வந்தது, அவர் நமக்காக காத்திருந்ததினாலே நாம் அவரிடத்திலே வந்திருக்கிறோம். இவ்வளவு தூரமாய் நம்மோடு இணைந்த ஒரு தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ யெஷூரன்
என்று சொன்னால் ஆமென், என்னை ஆண்டவர் செல்ல பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது, கர்த்தர் என்னையும் செல்ல பெயர் சொல்லி அழைக்கணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை பற்றிய பார்வை உங்களுக்கு மாற வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது நடைபெறுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை பற்றிய பார்வை நமக்குள்ள என்ன செய்கிறது, மாறுகிறது. கர்த்தரை பற்றின பார்வை, ஆமென், அவர் யார் என்கிறதை குறித்த அந்த பார்வை நமக்குள்ளே மாறுகிறது. அது கண்டிப்பாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய தேவனை யாரோ ஒருவர் போல நாம் என்ன செய்து கொள்வோம், நினைத்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யெஷூரன் என்று சொல்லி நம்மை செல்ல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இப்படி சொல்லுகிறார், ஆமென், அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு சகாயமாய், உங்களுக்கு சகாயமாய், உங்களுடைய குடும்பத்திற்கு சகாயமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் உங்களுக்காக அவர் ஏறி வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் இருக்கிற சத்துருவை அவர் துரத்தி அதுக்கப்புறம் உங்களை பார்த்து என்ன சொல்றார், அவர்களை அழித்து போடு என்று சொல்றார். எப்படி இருக்கு இந்த விஷயம், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை அவர் துரத்திடுறார். அவர் துரத்தினதுக்கு அப்புறம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், அழித்து போடு அப்படின்னு சொல்லுகிறார். அவர் துரத்தினாதான் நம்மளால அழித்து போட முடியும். அவர் விரட்டினால்தான் நம்மால சத்துருக்களை அழிக்க முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய மாம்சீகமாக நாம் முயற்சி செய்து நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பொல்லாத ஆவிகளை, மனிதர்களை மேற்கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்வோம். அது ஒரு நாளும் ஆமென் சரியாக வராது. ஏனென்றால் ஆண்டவர் கிரியை செய்யலை. ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்க, உனக்கு முன்னின்று சத்துருக்களை அவர் துரத்தி, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி நமக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கிறார், அழித்து போடு அப்படின்னு சொல்லுகிறார். அவர் துரத்தினதுக்கு அப்புறம் நமக்கு அழிக்கிற வேலை மட்டும்தான். ஆமென். அவர் உங்களுக்காக 99% வேலையை செய்து முடித்து விட்டார். ஒரே ஒரு சதவீத வேலை நாம் தான் என்ன செய்யணும், நீங்க தான் செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், முழு காரியத்தையும் செய்வார் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். எந்த இடத்திலெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன் எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார். மீதியானதை யார் தான் செய்யணும், நம்ம தான் செய்யணும். கர்த்தர் நல்லவர். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம், எல்லா காரியங்களையும் கர்த்தரே நமக்காக செய்து முடித்து விடுவார் என்று சொல்லி நினைக்கிறோம். அல்ல. ஆமென். கர்த்தர் செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக செய்வார். நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி அதை தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யெஷூரன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த செல்ல பெயர்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் தான் துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு துணையாக வேற எதுவுமே அல்ல, ஆண்டவர் தான் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் அப்படின்னு நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக என்ன செய்ய வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். ஏன் யாக்கோபின் தேவன், ஏன்னா வெறும் கோலும் கையுமாக வந்த அந்த மனுஷனை 2 பரிவாரங்கள் உள்ளவனாக மாற்றி 20 வருடத்திலே அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். வெறும் கையாய் போனவனை, வெறும் கோலும் கையுமாய் போனவனை 20 வருடத்தில் ஒரு மிகப்பெரிய
அதாவது இந்த பூமியை தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவிற்கு அவனை ஆசீர்வதித்து அவனை மறுபடி என்ன செய்தார்? வர வைத்தார். இவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எல்லாம் சூழ்நிலைகள் சரியான ஒரு இடம் அல்ல. லாபான் இடத்துல இருந்த ஆண்டவர் இவனை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். சாத்தியமே இல்லை. 10 முறை சம்பளத்தை மாற்றியிருக்கிறார் இந்த லாபான். ஆனாலும் அதன் நடுவே இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, நீங்கள் உயர்த்தப்படுகிறதற்கான சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். இந்த துணை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மேலே இருந்து மனிதர்கள் உங்களை ஒடுக்குவார்கள், கவலைப்படாதீங்க. ஆமென். உங்களை ஒரு மாதிரியாக தரம் குறைத்து பேசுவார்கள், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறபடினால ஆமென், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆமென். உங்களுக்கு தெரியாதது சில காரியங்கள்லாம் பிசாசு பார்ப்பான். நிறைய நேரத்தில் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்போ பிசாசு என்ன செய்வான்? மனிதர்கள் மூலமாக உங்களை பிரச்சனைக்குட்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால தான் வேலை ஸ்தலத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் வருகிறதற்கு காரணம் அதுதான். ஆமென். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறபடினால உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களை எவ்வளவு தூரம் ஒடுக்கினாலும், உங்களை எவ்வளவு தரம் தாழ்த்தி பேசினாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். யெஷூரன் என்றால் ஆண்டவர் உங்களை செல்ல பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று அர்த்தம். அடுத்ததாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து நான் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் யார்? இந்த ராஜ்யத்தின் புத்திரர் ஆண்டவர் யாரை அடையாளம் காட்டி சொல்லுகிறார் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லி? உங்களையும் என்னையும் அடையாளம் காட்டித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜ்யத்தின் புத்திரன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு புறஜாதியான ஒரு மனிதன், 100க்கு அதிபதி, அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக மன்றாடும்படி வேண்டிக் கொள்ளும்படி வந்தான். அப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவன் வந்திருக்கும் போது அவன் அவரை பார்த்து இப்படி சொன்னான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவனுடைய அதிகாரம் என்ன என்பதை குறித்து பேசுகிறான். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு மனுஷனிடத்திலே நான் வேலை வாங்கி விடலாம், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே நான் வேலை வாங்கி விடலாம். அவனை போன்னு சொன்ன அவன் போவான், வான்னு சொன்ன வருவான், இதை செய் நான் கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும். ஆனால் என்னோட வேலைக்காரனுக்கு இருக்க வியாதியை நான் போன்னு சொன்னால் அது என்ன செய்யாது? போகாது. அது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அவன் அதை விசுவாசித்து சொன்னபடியினாலே பின்பாக இருக்கிற தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் என்ன செய்யப்படுவார்கள்? தள்ளப்படுவார். ஏன்னா இவங்களுக்கு விசுவாசமே இல்லை, பின்னாடியே போகிறாங்க ஆண்டவர் பின்னாடியே. ஆனால் விசுவாசம் மட்டும் என்ன செய்யலை? அவர்களுக்குள்ளே வரவே இல்லை. நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து சீஷர்களையும் சரி தேவ பிள்ளைகளையும் சரி கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தில் ராஜ்யத்தின் புத்திரர் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்தவர் அப்படின்னா பார்க்கிறார்? இல்லை, ராஜ்யத்தின் புத்திரனாக பார்க்கிறார். இந்த ராஜ்யத்தின் புத்திரன் என்கிற இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. ராஜ்யத்தின் புத்திரன்,
ஹல்லேலூயா. ஒரு ராஜா வீட்டில் உள்ள ஒரு மகன், ஒரு ராஜா வீட்டில் உள்ள ஒரு மகள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய மனநிலை இப்படி மாற வேண்டும். வசனத்துக்கேற்ப நான் ஒரு ராஜ்யத்தினுடைய புத்திரன், ராஜ்யத்தினுடைய மகள் என்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நிறைய நேரத்தில் நாமே நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியமானது. நாம் தாழ்மைப்பட்டே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஒவ்வொரு நாளும் தாழ்த்தணும். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க போகும்போதோ தாழ்த்தணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர் நம்மை ராஜ்யத்தின் புத்திரராக பார்க்கிறார். நாமும் நம்ம எப்படி தான் பார்க்கணும்? ராஜ்யத்தின் புத்திரராக பார்க்கணும். எதற்காக நம்மை எப்படி பார்க்கிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது பரலோக ராஜ்யத்திலே. அது ஒரு நாள் நடக்க போகிறது. ஏமன். அந்த பந்தியிலே அல்லது பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்கிறார். ஏமன். ஸ்தோத்திரம். நரகத்திற்கு அல்ல, பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேகமாக போகலாம், நேரம் இல்லாததுனால. அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு தருகிற வேறு பெயர்களை குறித்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என்னென்ன பெயர்கள்? திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. ஆமென். குடியிருக்கவே முடியாத இடத்தை திருத்தி குடியமர்த்துகிறவன் என்கிற பெயர் உனக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாருங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் என்ன செய்யப்படும்? வாழ்க்கைப்படும். ஆமென். நிறைய நேரங்களில் மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம கைவிடப்பட்டவர்கள் போல காணப்படுவோம். அநேகர் உங்களை பார்க்கும்போது, ஐயோ பாவம், ஆண்டவர் இவர்களை கைவிட்டுட்டார், இந்த சூழ்நிலை வந்துச்சு, இவங்க ஆண்டவரால் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பியூலா என்றால் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று அர்த்தம். ஆமென். பாழாயிருக்கிற உன் தேசம் வாழ்க்கைப்படும். சீரமைக்க முடியாத நிலையிலே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை திரும்ப வாழ்க்கைப்படும். அது முழுமையாக்கப்படும், அது செழிப்பாகும். ஆமென். யாருக்கு தெரியும், ஒரே ராத்திரியில் கூட ஆண்டவரால் அதை செய்து முடிக்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு ராத்திரியில் தானே ஆண்டவர் மாற்றினார்.
நீங்க இப்படிதான் விசுவாசிக்கணும். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே மாற்றினார், மாற்ற முடியும். ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே ராத்திரியிலே மாற்றுகிறதற்கு ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ராத்திரியிலே திடீரென்று வந்தார்கள், அவனுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள். பல வருஷமாய் போட்டிருந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை அவனை விட்டு களைந்தெடுத்து அவனை நன்றாக ஆயத்தம் பண்ணி அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ராத்திரி கொண்டு அவனுடைய வாழ்க்கை மாறினது, தலைகீழாய் மாறினது. அடுத்த நாளே முழு தேசத்தையும் பார்க்க அவன் புறப்படுகிறான். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பை அதிபதியாக மாற்றின பின்பு இந்த யோசேப்பு முழு எகிப்து தேசத்தையும் பார்வையிட அவன் போகிறான். ஹல்லேலூயா. ஒரு கைதியைப் போல அல்ல, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவனை போல அல்ல, ஆமென், கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டவனை போல அல்ல, ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அவன் முழு எகிப்து தேசத்தையும் அவன் வலம் வந்து கொண்டிருந்தான். அவன் வரும்போது அந்த சிறைச்சாலை அவன் பார்த்திருக்க கூடும், அவனை ஒடுக்கினவர்களை பார்த்திருக்க கூடும். அவன் பக்கத்தில் கூட அவர்களால் வர முடியாது. போத்திபார் முதற்கொண்டு அவன் பக்கத்தில் வர முடியாது. அவன் தூரத்தில் இருக்கும் போதே இவர்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் முழு தேசத்திற்கும் அவன் இரண்டாவதாக இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஒரு ராத்திரி கொண்டு சார், ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ராத்திரியில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அலங்கோலமாய் கிடந்த அவனுடைய வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினவர். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் கிடக்கலாம், அதை ஒரே ராத்திரியிலே அலங்காரமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி என்று சொல்லி அநேகர் அங்கே கேள்வி எழுப்பி இருக்கலாம். அநேகர் சொல்லி இருக்கலாம், இவன் ஒரு கைவிடப்பட்டவன், குடும்பத்தாலே தள்ளிவிடப்பட்டவன், சகோதரர்கள் எல்லாம் நன்றாய் இருக்கிறார்கள், தகப்பன் நன்றாய் இருக்கிறான், ஆனால் இவன் மட்டுமே கைவிடப்பட்டவன் என்று யோசேப்பை குறித்து அவர்கள் சொல்லி இருக்கலாம், ஆலோசித்திருக்கலாம். சிறைச்சாலையில் வேற என்ன வேலை? ஒருத்தனை பற்றி இன்னொருத்தர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நீ என்ன கொலை பண்ணிட்டு வந்த, நீ என்ன பிரச்சனை பண்ண, நீ என்ன தவறு பண்ண என்று சொல்லி அங்கே பரஸ்பரமாக அவர்கள் பேசிக்கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே யோசேப்பை அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல மனிதன். உண்மையிலே யோசேப்பினுடைய சுபாவங்கள்லேருந்து நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இவனே கட்டுகளோடு இருக்கிற ஒரு மனிதன். இவனுடைய கைகளிலும் கால்களிலும் கழுத்திலும் கூட விலங்கு போட்டு இவனை ஒடுக்கி இருக்கிறார்கள், சங்கிலிகளினால் இவனை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டுகளோடையே போய் பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் விசாரித்திருக்கிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம்! நம்மளே கட்டுகளோடு இருக்கிறோம், இவங்கள போய் நம்ம என்ன பேச அப்படின்னு நினைக்காம அவர்களிடத்தில் போய் அவன் பேசினான். அவர்களை அன்பாய் விசாரித்தான். ஏன் உங்களுடைய முகம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் பரிவாய் அவன் பேசினது நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். வாழ்க்கையற்ற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வாழ்க்கை உண்டு பண்ணித்தர அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பாரே. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தர அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தர அவர் உண்மை உள்ளவர். நான் சந்தோஷத்தையே பார்க்கல, நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அழுகதான் என்னுடைய இரவும் பகலும் அதைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுடைய பிரச்சனை இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை இதை போய் நான் எப்படி வெளியே சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு ஆமென் ஒரு மனம் சலித்த ஒரு நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. இப்படி வேதத்தில் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைக்கேற்றவாறு ஆண்டவர் உங்களை பெயரிட்டு அழைப்பார். அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களை இப்படித்தான் அழைக்கிறார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேச அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆமென். ஆண்டவர் நம்மை எப்படி அழைக்கிறார், நம்மை எப்படி கூப்பிடுகிறார்? யெஷூரனே என்று சொல்லி ஆண்டவர் செல்ல பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறார். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அனாதி தேவனை உனக்கு அடைக்கலாம். அவர்
அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலே அவர் வருகிறார், ஏறி வருகிறார். உனக்கு சகாயமாய், உனக்கு உதவி செய்யும்படி, உன் பட்சத்தில் நிற்கும்படி ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துணை செய்கிற தேவன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒன்றுமில்லாய்மையில இருந்து கோலும் கையுமாய் போன அந்த மனுஷனை இரு பரிவாரங்களுடையவனாய் மாற்றி வைத்து அவனை அழகு பார்த்து அவனை உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எந்த தேவன் யாக்கோபுக்கு துணை செய்தாரோ அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் துணை செய்கிறார். எந்த தேவன் யாக்கோபை அவனுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து விடுவித்து அவனை ஆசீர்வதித்தாரோ அதே தேவன் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 10 முறை சம்பளத்தை மாற்றினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் 10 முறை பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த 10 முறை பிரச்சனைகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய்த்தான் இருக்கிறார். உங்கள் பக்கமாய்த்தான் கர்த்தர் இருக்கிறார். முழு கூட்டமே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஏன்? இந்த முழு உலகமே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறார். ஆமென். முழு உலகம் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பட்சத்திலே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே எங்களையும் கூட நீர் பலப்படுத்தினதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை திடப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களை நீர் எப்படி அழைக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்க்கையற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் வாழ்க்கைப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க வண்ணமாய் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெயர் சொல்லி அழைக்கிற உண்மையுள்ள தேவன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் அவர்கள் கொடுத்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமான இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவர் என்னை எப்படி அழைக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. மறுபடி ஒரு விஷயம், இந்த வைல்ட் ஃபயர் ஆண்டவரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தேசத்திற்கு தேவன் சேமத்தை கட்டளையிடுவீராக, ஜனங்களை விடுவிப்பீராக. இழந்து போனவைகளை மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ரீதியிலே உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவாய் உம்மை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்மிடத்தில் எங்களை நாங்கள் ஊற்றி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. துதிகன மகிமையாக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.